ஹூ இஸ் த ஸ்ரீலங்கன் பெஸ்ட் பிரசிடென்ட்? இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா? இந்த கேள்வி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சுலபமான கேள்வி இல்ல. ஒரு நாட்டை ஒரு தனிநபரால மட்டும் உருவாக்க இயலாது. அப்படி உருவாக்கப்படக்கூடியதாக இருந்தா, அது சர்வதிகார நாடாக மட்டும்தான் இருக்கும். இலங்கையை பொறுத்தவரையில இலங்கை அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஜனநாயக நாடு. மக்களால தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசாங்க முடினால ஆட்சி செய்யும் முறைமையினை கொண்ட ஒரு நாடு. இந்த நாட்டை ஒரு தனிநபர் மட்டும் உருவாக்கல. அந்த அடிப்படையில இலங்கையின் சிறந்த ஜனாதிபதி யார் அப்படின்னு சொல்றத இந்த வீடியோல தொடர்ந்து போற டைமுக்கு நான் சொல்றேன். நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு மக்கள் பசி, பட்டினி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பல வகையிலையும் பாதிக்கப்படுறாங்க. இப்படிப்பட்ட நாட்டு மக்களை மீட்டெடுக்கணும்ன்றதுக்காக வேண்டியும், நாட்டின் ஒரு ஸ்திரத்தன்மையை உருவாக்குறதுக்காக வேண்டியும் சேனாநாயக் அவங்களால அறிமுகப்படுத்தப்பட்டுதான் பல விவசாய திட்டங்கள். இந்த விவசாய திட்டங்கள் தான் இன்றைக்குமே நாட்டுக்கு ஒரு அடித்தளமாக இருக்குது. இப்படி உருவாக்கப்பட்ட இந்த விவசாய திட்டங்களுக்கு ஒரு மிக முக்கியமான பங்களிப்பு செஞ்சவர் தான் சேனாநாயக் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர். சேனாநாயக் அவங்களுக்கு பிறகு இலங்கையோட மிக முக்கியமான ஒரு தலைமையாக பார்க்கப்படக்கூடியது ஜெயவர்தன. இவங்களோட காலப்பகுதியானது உலகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது பரந்தளவுல வளருது. உலகத்தின் பல பொருளாதார கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்படுது. பொருளாதாரத்துல பல முன்னேற்றங்களை காணுது உலகம். அப்படிப்பட்ட டைம்ல தான் ஓபன் எக்கனாமி அப்படின்னு சொல்ல ஒரு விஷயத்தை ஜெயவர்தன அவங்க இலங்கை கொண்டு வராங்க. இதன் மூலமாக வர்த்தகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது உலகளாவிய ரீதியில வியாபி, அதே போல உள்நாட்டு உற்பத்திகள் அதிகரிக்குது. அதே போல ஏற்றுமதிகள் இறக்குமதிகள் அப்படின்னு சொல்லி நாட்டின் ஓபன் எக்கனாமி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இந்த ஜெயவர்தன அவங்களோட காலப்பகுதியில தான் உருவாக்கப்பட்டது. ஒரு நாட்டில நிம்மதியாக மக்கள் வாழ்றதுக்கு நாட்டின் வளர்ச்சி மட்டும் போதுமானதாக இல்ல. அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேவை. இந்த அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தவர் தான் ரணசிங்க பிரேமதாச. ரணசிங்க பிரேமதாச அவங்களோட காலப்பகுதியில தான் மக்களுக்கு தேவையான வீடுகள், அதே போல தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் ரணசிங்க பிரேமதாசன் அவங்களோட ஆட்சி கால பகுதியில் நடக்குது. சோ இந்த நாட்டின் சிறந்த ஒரு தலைமை அப்படின்னு சொல்லப்படக்கூடியதுல ரணசிங்க பிரேமதாஸ் அவங்களும் ஒருத்தங்களாக இருக்கிறாங்க. காலம் கொஞ்சம் கொஞ்சமாக கிடக்குது. கடந்ததுக்கு பிறகு இலங்கையில மிகப்பெரிய ஒரு பயம், அச்சம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது உருவாக்குது. எந்த பகுதிக்கும் தனிமையில போக இயலாது, எந்த பகுதிக்கும் நினைச்ச மாதிரி பயணிக்க இல்லாத ஒரு நிலைமை நாட்டு மக்களுக்கு ஏற்படுது. இப்படிப்பட்ட 30 வருட கால யுத்தத்தை முடிச்சது மஹிந்த ராஜபக்ச அவங்களோட ஆட்சி காலத்துல தான். சோ இலங்கை அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஒரு தனிநபர் மட்டும் கட்டி எழுப்பப்பட்டதாக இல்ல. ஒவ்வொரு காலப்பகுதிக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் ஏற்ற அரசாங்கங்களாலையும் அந்த மக்கள் மூலமாக தெரிவு செய்யப்படக்கூடிய அந்த தலைவர்கள் மூலமாகவும் கட்டி எழுப்பப்பட்டதுதான் இலங்கை அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. சோ ஸ்ரீலங்கோட பெஸ்ட் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஒருத்தர் அப்படின்னு சொல்றதை நம்மளால நிர்ணயிக்க முடியாது. அதனால ஸ்ரீலங்கோட பெஸ்ட் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது காலத்துக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ற மாதிரி மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யக்கூடியவங்க தான் இலங்கையோட சிறந்த பிரசிடென்டாக இது வரைக்கும் இருந்துட்டு வந்திருக்காங்க. சோ உங்களோட மனசுல தோணக்கூடிய அந்த ஸ்ரீலங்கோட பெஸ்ட் பிரசிடென்டா இருந்திருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொல்றதையும், இருக்கிற நபர் யார் அப்படின்னு சொல்றதையும் கட்டாயம் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது போல இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்மள சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோட பேசலாம். அதே போல அடுத்த வீடியோ எதை பத்தி போடணும் அப்படின்னு சொல்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இன்னும் ஒரு வீடியோட சந்திப்போம். நன்றி.